அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்ஸ்பெக்டர் பார்த்து இந்த மாதிரி உங்க கீழே நான் வந்து 3 வழக்கு பதிவு பண்ணி உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன் உங்க மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல அவர் சொன்ன ஒரு காரணம், இந்த மாதிரிங்க என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தாங்க டிலே ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஜட்ஜி சரி ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு தீர்ப்பை வாசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஆப்வியஸாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லஞ்ச் டைம் தெரியும்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லஞ்சு முடிஞ்சு தீர்ப்பை நான் வழங்குறேன் அப்படின்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் 10 நிமிஷத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மனசு மாதிரி இல்லை தேவை கிடையாது, எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது, இந்த தீர்ப்பை நான் கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 அபிராமி, A2 சுந்தரம், ஓகேங்களா, சாகுற வரைக்கும் நீங்க வந்து ஜெயில தான் இருக்கணும். கரெக்டான தீர்ப்பு. ஒரு மனுஷனை டக்குன்னு கொன்னுட்டா கூட இல்ல, அவனுக்கு அந்த வலி தெரியாது, சீரியஸா அந்த வலி தெரியாது. இந்த மாதிரி சாகுற வரைக்கும் ஜெயில வச்சு சித்திரவதை அனுபவிச்சா மட்டும்தான் இந்த ஜென்மங்க திருந்தலாம் தேவையில்லைங்க, அப்படியே உயிரிழக்கணும், அவ்வளவுதான்.